எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவன் நம்மேல் வைத்த கிருபை அளவிட முடியாது. நாம் பாவிகள் என்று தெரிந்த பிறகும் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இவ்வுலகத்தில் அனுப்பினார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொன்னார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்றார். இயேசுதான் உங்களை கடைசி வரை கைவிடாமல் காப்பாற்றுகிறவர் என்று நம்பி அவரிடத்தில் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை சுத்திகரிப்பார். அவர் கடைசி வரை உங்களோடு இருந்து உங்களுக்கு ஏற்ற காலத்தில் உதவி செய்வார். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் முன்னேறுவீர்கள், சமாதானமாக வாழ்வீர்கள். நாம் இந்நாள் வரை உயிரோடு இருப்பது அவருடைய கிருபையினால்தான் என்று நினைத்து அவரை ஸ்தோத்தரிப்போம். ஜெபம். இயேசுவே, உம்முடைய கிருபையினால் இம்மட்டும் நடத்தி வந்தீர். இனியும் எங்களை வழி நடத்தும். ஆசீர்வதியும். உமக்கு ஸ்தோத்திரம்.